லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததற்கு ஒப்புதல் அளித்து ஒரு தீர்மானம் தொடங்கி, அதே போல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைப்பது அப்படின்ற தீர்மானம் அப்படின்னு இந்த தீர்மானங்கள் 16 தீர்மானங்கள் மொத்தம் இருக்கிறது. செய்தியாளர் ராமச்சந்திரன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ராமச்சந்திரன், தீர்மானத்துடைய முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம் கார்கே. அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னை அருகே இருக்கக்கூடிய வானகத்தில் துவங்கியுள்ளது. இதில் தற்காலிக அவைத்தலைவர் திரு KB முனுசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதன் பிறகு தற்பொழுது மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கிய தீர்மானமாக 2/5/2025 அன்று நடைபெற்ற அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளிக்கிறது. மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அமைக்கப்பட்டுள்ள அதிமுக கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் என்றும், இந்த கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகளை முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை அதிமுகவின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதற்கு பொதுக்குழு ஏற்க மனதாக வழங்குகிறது. அது மட்டுமல்லாமல் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அனுமதி அளிக்க வேண்டும் என இப்பொதுக்குழு கோரிக்கை வைக்கிறது. மேலும் கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டங்களை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களை அளிக்காத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது தொடர் கனமழை மற்றும் புயல் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது எதிர்கொள்ளக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்காத திமுக அரசுக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் விளைவித்த டெல்டா பகுதியில் விளைவித்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாத திமுக அரசுக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்றும், சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றும் தமிழக அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் 525 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அளித்தது. அவற்றில் மிக குறைவான வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்கள் ஆக்குவது, டீசல் பெட்ரோல் விலை குறைப்பு, சமையல் கேஸ் சிலிண்டர் மானியமாக ரூபாய் 100 வழங்குதல் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை கிடப்பில் போட்டுள்ள திமுக அரசுக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சமூக நீதியை காவு வாங்கக்கூடிய திமுக அரசு நடவடிக்கைகளை எதிர்த்து நாடே வெட்கி தலை குனிகிறது. சாதிகள் அற்ற சமயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பேரறிஞர் அண்ணா மற்றும் MGR ஜெயலலிதாவின் கொள்கையாகும். இவற்றுக்கு மாறாக பட்டியலில் மக்களை இழிவு செய்தும் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கி வைப்பதும் திமுக அரசில் நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதித்துறை சுயமாக செயல்பட வேண்டும் என்றால் அதன் தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி நிலைமை ஏற்பட வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களின் தலையீடு இருக்கக்கூடாது. மேலும் ஆட்சியாளர்கள் மிரட்டல் போக்கை கைவிட வேண்டும். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும். அதோடு நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தை எதிர்பார்ப்பை பொதுக்குழு வலியுறுத்துகிறது. நீதித்துறைக்கு சவால் விடும் வகையில் ஆட்சியாளர்கள் ஆதிக்க மனப்பான்மையை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது என திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மையப்படுத்தி 15வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக 16வது தீர்மானமாக வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்றும் சூழலிப்போம் என ஒட்டுமொத்தமாக 16 தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசை கண்டித்து பல தீர்மானங்கள், அதிமுக ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு தீர்மானம், கூட்டணிக்கு ஒப்புதல் வழங்கி தீர்மானம், முக்கிய முடிவுகளை கூட்டணி விவகாரத்தில் எடுப்பதற்கான ஒப்புதலை வழங்கியும் தீர்மானம் அப்படின்னு 16 தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழுவில் இடம்பெற்றிருக்கிறது. அதிமுக பொதுக்குழுவில் OPSஓ திரு தினகரனோ இவங்கெல்லாம் மீண்டும் சேர்க்கப்படுவதற்கோ அல்லது இவர்கள் பற்றிய பேச்சுக்கள் வருமா அப்படின்றதற்கெல்லாம் இந்த தீர்மானங்கள் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிய வருகிறது. அதனை நம்ம முக்கிய செய்தியாக பார்த்தோம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.